எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டை ஆட்டி படைக்க போகும் பிசாசுகள் அப்படின்னு பல பேர் மனசுல கற்பனை பண்ணி பயந்துகிட்டு இருந்தாங்க. எங்காவது 600 பாயிண்ட் கீழே விழுகுமோ, 600 பாயிண்ட் ஏறுமோ, பயங்கர வால்டிலிட்டி இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் பிரிக்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக, அமெரிக்காவுடைய டாலருக்கு எதிராக கை கோர்க்கிறதா, இப்படி டாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலைமையில, இன்னொரு பக்கம் அமெரிக்கா நேரா தாண்டா பேசுவேன், யாரா இருந்தாலும் நான் நேரா பேசிடுவேன் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து பிரிக்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு யாராவது அமெரிக்காவுக்கு எதிராக திட்டங்கள் போனாக்கா நாங்கள் கண்டிப்பாக அது டாரிஃப் மூலியமாக அதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லாமல் ரஷ்யா அமெரிக்காவுடைய பேச்சை கேட்காம தொடர்ந்து உக்ரைன் மேலே பயங்கரமான போர் அப்படின்றது தொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவுடைய மூக்கு உடைப்பட்டது போல இருக்கு. ஸோ இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு 300-400 பாயிண்ட்டுக்கு மேலே பெரிய வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு வந்தா அதிர்ச்சி. மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா வெறும் 60 பாயிண்ட்டுக்கு மூவ்மெண்ட் காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் இன்னைக்கு மிக முக்கியமான 2 தகவல்கள். பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு எஸ்ஐபி வகையான வாய்ப்புகள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஏன்னா அதுக்கு தான் அதிகமான ஜெயிக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்பது இருக்கு. அப்பேற்பட்ட எஸ்ஐபி கான்செப்டுக்கே கடந்த 2 மாதமாக பாலூத்தும் வகையிலே, அதாவது மேலே ஏறி மறுபடியும் கீழே விழுகும்போது என்ன நினைப்பாங்க, சரி இங்கிருந்து ஒன்றா பிக்கப் ஆகிடும், இல்லைன்னா கீழே போயிட்டு பிக்கப் ஆகும்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வந்த லோக்கு மறுபடியும் கீழே வந்து விழுகும் பொழுது, ஆஹா இது ஒரு அருமையான கருத்து அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு என்கிட்ட ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த எஸ்ஐபி கான்செப்டுக்கே டிமிக்கி கொடுத்துக்கிட்டு மேலேயும் ஏறாமல் கீழேயும் போயிட்டு மேலே வராமல் வெகு காலமாக 1 மாதமாக ஆடிக்கொண்டிருந்த பங்கு தான் இந்த ஜோதி லேப் அப்படின்ற பங்கு. அப்புறம் என்ன மனசு வச்சானோ என்னன்றது தெரியல. இப்போ ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக ஓகே இனி மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பங்கு தன்னுடைய லோலிருந்து இப்போ ஒரு 14% என்பது ஏறி வந்திருக்கு. இது கீழே ஒரு 15% இறங்கி இருந்தாலும் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் தன்னுடைய பிரச்சனைகளை முடிச்சுக்கிட்டு 1 மாதம் பிறகு ரொம்ப சந்தோஷமாக எந்த பிரச்சனையெல்லாம் வந்துடுச்சு. முத்து சேர்த்தவனுக்கே செல்வம் வரும், ஸ்டாக் மார்க்கெட்டில் எஸ்ஐபி போட்டு பொறுமையாக இருந்தவனுக்கே லாபம் வரும் அப்படின்ற மாதிரி இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு, அவனும் வெகு காலமாக எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தது. அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17% பக்கம் மேல் நோக்கி ஏறி வரும் பொழுது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத வந்து தொட்டதுனால கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் சிரமமாக இதை தாண்டறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீ தாண்டி இல்லைன்னா மறுபடியும் கீழே வா, இன்னொரு ரவுண்டு கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி எதுக்கும் துணிவாக தான் இந்த நாட்கோ ஃபார்மாவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ட்ரேடர்கள் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஏர்னிங் சீசன் அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்றது வந்தது. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் பெருசாக உதவி செய்யலை அப்படின்றதுனால கீழே இறங்கி இருந்தது. இப்போ மறுபடியும் ரிசல்ட் என்பது இன்னும் சில வாரங்களில் வந்துடும். அதையே காரணம் காமிச்சுக்கு இது ஏறுறானா இல்லை அதையும் தாண்டி ஏறுறானா அப்படின்றது புரியாதபடிக்கு மிக முக்கியமான இடத்துல இந்த நாட்கோ ஃபார்மா வந்திருக்கு. எப்படியோ லோ ரேட்லேருந்து 20% ஏறினியே அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி 2 மாதங்களுக்கு பிறகு மேலே ஏறி கீழே இறங்கி மறுபடியும் கீழிருந்து மேலே ஏறிய பங்காக இந்த 2 பங்குகள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில், அட கடவுளே இதுக்கு மேலே இறங்கினா சேகர் செத்துருவோம் அப்படின்ற மாதிரி படத்தில் சொல்கிற டயலாக் மாதிரி இந்த ஈக்விட்டாஸ் பேங்க் ஷேர் என்ன நினைச்சான்னு தெரியல, இன்னைக்கு ஒரே நாளில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. அப்படி வீழ்ச்சி அடைஞ்சதுனால இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன லோ அப்படின்றது இருந்தானோ அந்த லோ வந்திருக்கான். இனி மறுபடியும் இங்கிருந்து 1 மாசத்தினுடைய ஹை போக போறானா, அல்லது அதுக்கு முன்னாடி 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்த லோ 52 ரூபா அங்க வர்றானா அப்படின்றது தெரியாதபடிக்கு இப்போதைக்கு இருக்கு. பட் என்ன தகவல் அப்படின்னா, தற்போது 1 மாசத்தினுடைய லோல வந்து இந்த ஈக்விட்டா ஸ்மால் பினான்ஸ் பேங்க் என்பது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல மெல்ல மெல்ல மெதுவாக ஏறும் ஒரு பங்காக இந்த தங்கமயில் ஜுவல்லரி அப்படின்ற பங்கு இன்னைக்கு இருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில் ஃப்ளாட்டில் ஆரம்பித்து மெதுவாக ஏறி இப்போ 2.67% என்பது இந்த தங்கமயில் ஜுவல்லரி ஏறி இருக்கு. சமீபத்தில் இந்த கல்யாண் ஜுவல்லரி மிகவும் மகிழ்ச்சிகரமாக தன்னுடைய லோலிருந்து தன்னுடைய ப்ரீவியஸ் ஹையை மிக அழகாக வந்து மேலே தொட்டுட்டான். ஆனால் இந்த தங்கமயில் அந்த மாதிரி இன்னும் எந்த விதமான குதூகலமும் அதனுடைய ட்ரேடர்களுக்கு இன்னும் பண்ண வைக்கல.
இனி எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு 2200 வரைக்கும் வரப்போறானா அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி நல்ல ஒரு சீப்பான ரேட்டுக்கு போக போறானான்றது தெரியல. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமை 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கிறது ஒரு சென்டர் பாயிண்டாக இருக்கு. இனி ஆண்டவனுக்கே வெளிச்சம், மகிழ்ச்சியா இல்லை வீழ்ச்சியா அப்படின்னு. அதே மாதிரி ஒரு முன்னணி நிறுவனம் டைட்டன், அவங்களுமே இதுக்கு முன்னாடி விழுந்த ஒரு 2 months லோல இருந்து 2 months ஹை என்பதை இவங்க மீட் எடுத்துட்டாங்க. கல்யாண் ஜுவல்லரி அன்னைக்கே பார்த்துருந்தோமே, அந்த ஷேரினுடைய நியூஸும் சில நாட்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, அதுவுமே தன்னுடைய 1 month ஹை என்பது சில நாட்களுக்கு முன்னாடி மீட் எடுத்திருந்தது, 4-5 நாளைக்கு முன்னாடி. ஸோ முன்னணி பங்குகளான டைட்டன், கல்யாண் ஜுவல்லரி எல்லாம் மீட் எடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தங்கமயில் என்ன பண்ணுவான்? மெதுவா தன்னுடைய பழைய 15% மீட் எடுப்பானா அல்லது 15% கீழே இறங்குவானா? என்ன செய்வான் இந்த தங்கமயில் ஜுவல்லரி ஷேர் பிரைஸ் அப்படின்றது ஒரு 2-3 மாசம் கழிச்சு பார்த்தா தான் தெரிய வரும். இந்த 3 விஷயம் மட்டும் ஒருத்தருக்கு கரெக்டா அமைஞ்சிருச்சுன்னா லாபமா தான் இருக்கும். அதாவது சேர்த்திடு, நல்ல பங்குகளை ஏதாவது பார்க்கும் பொழுது அதை பார்த்து சேர்க்க முடியுமா, நம்மளுக்கு அந்த சக்தி இருக்கா, தொடர்ந்து எஸ்ஐபி முறையிலையோ அல்லது ஏதாவது பணம் மூட்டையாக இருந்து அதை சேர்க்க முடிய அந்த சக்தி ஒரு ட்ரேடருக்கு இருக்கா? ஸோ சேர்த்திடு அப்படின்ட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல பங்கா சேர்த்திடுறோம். அதுக்கப்புறம் அதை காத்திடு, ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது மார்க்கெட்டில் அல்லது திடீர்னு ஏதாவது ஒரு பண தேவைன்னு பணத்தை வெளியெடுக்க முடியாத மாதிரி நம்ம சும்மா இருக்கக்கூடிய பணத்தை தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டிருக்கோம். அப்போ சேர்த்துடு, ஏதாவது ஒரு நல்ல லோ ரேட்டில் வரும்பொழுது சேர்த்து வச்சுடு, அதை அப்படியே தொடர்ந்து காத்திடு, ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற 2 வேலை மட்டும்தான் ஒரு முதலீட்டாளனுடைய வேலை. அதுக்கப்புறம் எல்லாமே அந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய கையில் தான் இருக்கு, அந்த ஸ்டாக்கினுடைய பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஜேபி பவர்னு ஒரு பங்கு, சேர்த்திடு காத்திடு அப்படின்ற மாதிரி இந்த பங்கு தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்தது. இருந்தாலும் இதை சேர்த்து சில பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த பங்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? வென்றிடு, அவன் வேலையை காமிச்சிருக்கான். அந்த ஜேபி பவர்னுடைய ரீசன்ட் குவார்டர்லி ரிசல்ட் என்பது 127 156 கோடியாக வளர்ச்சி என்பது காமிச்சிருக்கு. அப்படி பண்ணினதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல இது 16% இன்னைக்கு ஒரே நாள்ல ஏறின மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு அவன் அடித்தளம் எப்படி அமைச்சிருந்தான்? அந்த ரிசல்ட் வந்த பிறகு, மிகவும் துயரமான நிலையில் இருக்கும்போது அந்த ரிசல்ட் வந்த பிறகு 13 ரூபாயில சப்போர்ட் எடுத்தவன் கிட்டத்தட்ட 19 ரூபாய்னு ஏறி வந்தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதோ ஒரே நாள் அவன் 15% ஏறி தன்னுடைய பழைய கையை மீட் எடுத்த மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் யார் ஒருவர் அதை சேர்த்து அதை காத்து இருந்தாங்களோ அவங்க தான் இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்க. இந்த இமாமி லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு தற்போது 2-3 மாதங்களுக்கு முன்னாடி இருந்த லோ லெவல் அப்படின்ற மாதிரி விழுந்திருக்கு. இந்த பங்கு போன முறை கொஞ்சம் ஏமாற்றை செஞ்ச பங்கு, 1.5% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய ரிசல்ட் என்பது சேல்ஸும் குறைஞ்சு அவங்களுடைய லாபம் குறைஞ்சு 162 கோடி தான் காமிச்சிருக்காங்க. அப்ப இனி வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ல ஏதாவது ஒரு 250 கோடி 230 கோடி, அதே மாதிரி சேல்ஸ் ஒரு 1000 கோடிக்கு இது தாண்டுமா, எங்களை காப்பீர்களா அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரேடர்கள், எடுத்து வச்ச ட்ரேடர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பழைய ஹை இது எங்களை காப்பாற்றி விடுவீங்களா அப்படின்ற மாதிரி இந்த இமாமி லிமிடெட் ஷேர் பிரைஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஏதாவது செக்டரில் இருக்கக்கூடிய பங்குகள் போட்டி போட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு மாறி மாறி மேலே ஏறி நீ ட்ரேடர்களுக்கு அதிகமாக லாபம் கொடுத்து மகிழ்ச்சி பண்ணியா இல்லை நான் லாபம் கொடுத்து மகிழ்ச்சி பண்ணான்னு மாறி மாறி ஏறினா தான் நல்லா இருக்கும். நிறைய பேர் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இன்னுமே ஏறி வரமாட்டேங்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரிட்டானியா ஷேர் அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவன் ஒரு அருமையான வேலை பண்ணியிருக்கான். கண்ணுக்கு குளிர்ச்சியாக அதிகமாக ரெக்கவரி பண்ணி சந்தோஷத்தை கொடுத்த ஒரு பங்காக நல்லா 10-15 பிஸ்கட் பாக்கெட் 4 பிஸ்கட்டை சாப்பிட்டு கொஞ்சம் மேலே வாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாக்கா, அவன் ஒரு 10-15 பிஸ்கட் சாப்பிட்டு ஆல்மோஸ்ட் தன்னுடைய பழைய கையை வந்துட்டான். ஸோ அப்போ எஃப்எம்சிஜி பார்த்து கொண்டிருக்க ட்ரேடர்லாம் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. எல்லாருமே போட்டி போட்டு மேலே வந்தால் தானே ஆகும். இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி வந்த பங்காக இந்த நெஸ்லே இந்தியா அப்படின்றது இருக்கு. ஆனால் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற பங்கு இப்போதான் இன்னைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடியே இவன் அந்த செய்கையை செஞ்சுட்டான். 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இதுக்கு முன்னாடியே 2 முறை தாக்கு பிடிக்க முடியல.
இப்போ மூன்றாவது முறையாக வந்திருக்கு. மார்க்கெட் இதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுதான்னு பார்க்கணும். ஐடிசி அந்த பங்கு மேலேயும் ட்ரேடர்கள் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க. நீ எப்பவும் ஒரு 5% கடந்த 4 மாசமா கொடுத்துக்கிட்டு இருக்க. அந்த 5% கொடுக்கறது கூட இப்போ நீ இந்த 4 நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கியே, இது நியாயமா? சட்டு புட்டுன்னு ஒரு 10-15 நாளுக்குள்ள நீ ஏதாவது மேலே வந்து ஒரு 5% கொடுக்கறதுக்கு கூட நீ அப்புறம் 6 மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் ஏதாவது சூடு பிடிச்சிக்கிட்டு சண்டை கிண்டையை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் மேலே வந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். தற்போதைக்கு எஃப்எம்சிஜியில் முன்னணியில் இந்த ஐடிசி, ஹிந்துஸ்தான் யூனிவர் அப்படின்ற பங்குகள் தன்னுடைய கீழ் ரேட்டில் இருக்காங்க. மற்ற பங்குகளைப் போலவே அவனுங்களும் மேல் நோக்கி ஏறி வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எஃப்எம்சிஜி செக்டரில் ரா மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாக இருக்குது, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ண முடியல, ரொம்ப காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பிரிட்டானியா நல்லா மேல் நோக்கி ஏறித்தானே வந்திருக்கான். அவன் ஏதாவது குறைச்சல் பண்ணியிருக்கானா? அதே மாதிரி நெஸ்லே இந்தியாவுமே அந்த நியூஸ் இந்த நியூஸ் வச்சுக்கிட்டு அவனும் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். அப்போ முன்னணியில் இருக்கிற உங்க 2 பேர்த்துக்கு என்ன அப்படின்றதான் இப்போ கேள்வியா இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் பெருசா இறங்காத மாதிரி இருக்கு. ஆனா திடீர்னு பல பங்குகள் வந்து மனசு வலிக்கிற மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட்ல இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு பங்குகளும் எங்கிருந்து இப்படி 4% 5% இறங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு என்டியூரன்ஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 5% இறங்கியிருக்கு. இப்படி முன்னணியில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எங்கிருந்து இறங்கியிருக்கான் அப்படின்னா இது ஒன்றும் மோசம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த என்டியூரன்ஸ் பங்கு பண்ணியிருக்கான். அதாவது சரிவில் 1600 ரூபாய்னு போனவன் 1600 ரூபாயிலிருந்து 3000 வரை ஆல்மோஸ்ட் 100% ரெக்கவரி பண்ணி ஏற்கனவே இருந்த பழைய ஹைக்கு பக்கத்தில் போயிட்டு தான் மறுபடியும் ஒரு 400 ரூபாய் என்பது கிட்டத்தட்ட ஒரு 15% மேல இருந்து இறங்கியிருக்கான். இன்னுமே அவன் பல இடத்துக்கு வரணும்னா இது ஃபர்ஸ்ட் பீரிஷா மாறணும்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழேயோ அல்லது ஒரு 20% கீழேயோ இறங்கி 2000க்கு கீழே போனாதான் அவன் ஒருவேளை இறங்குறானே தெரியும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரேடர்கள் நினைச்சுக்குவாங்க. அப்படின்னா அவன் ஆல்மோஸ்ட் 50% மறுபடியும் நடுக்கிணறுக்கு வந்ததுனா தான் இது இறங்குதோ அப்படின்ற மாதிரியான எண்ணமே வரும். அதுக்குள்ளேயே பாதி காணாம போயிடும். ஸோ இந்த பங்கு இன்னைக்கு 5% இறங்கி மார்க்கெட்ல வலித்தாலுமே அது ஏற்கனவே உச்சியில போய் வாங்கினவங்களுக்கு தான் வழி வருமே ஒழிஞ்சு கீழே வாங்கினவங்களுக்கோ அல்லது இங்கே வாங்கினவங்களுக்கோ அது கீழே இறங்கி மேலே ஏறினதுல ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அடுத்தது ஃபெர்டிலைசர் குரூப்பில் தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வந்துகிட்டு இருந்தது. ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ் எல்லாம் ரொம்ப அப்நார்மலாக 5% 10% பயங்கர வால்டிலிட்டியாக இருந்தது. ஸோ அந்த தீபக் ஃபெர்டிலைசரையும் இன்னைக்கு ஒரு 5% பிடிச்சி இறக்கி விட்டுருக்காங்க. நீ 5 கூட இன்னொரு % சேர்த்தி 6 கூட இறங்கிட்டு போ, எங்களுக்கு என்ன அப்படின்ட்டு இந்த 2 days மூவிங் ஆவரேஜில் 800 ரூபாய் ரேஞ்சில் வாங்கினவங்கெல்லாம் ஜாலியாக தான் கொந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுவும் கீழே விழுகக்கூடிய இடம் என்பது உச்சத்திலிருந்து தான் கீழே விழுந்திருக்கு. அதிர்ச்சி வந்து எது போன்ற பங்குகளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நௌக்கரி அப்படின்ற பங்கு பார்த்தீங்களா, இவன் பாதி கிணறுல இருந்து இறங்குறான். 1000 ரூபாய் ரேஞ்சில இருந்து 1500லாம் 50% மேலே ரெக்கவரி ஆயிருந்தாலுமே தன்னுடைய பழைய ஹை 1800லாம் போகல. ஸோ பழைய ஹை போகாமல் இறங்குறான் பார்த்தீங்களா, இதில் தான் கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு இறங்கிய மிக முக்கியமான பங்குகளை நௌக்கரி ஷேர் என்பது கொஞ்சம் அதிர்ச்சிகரமாக இருக்கு. அடுத்து அந்த இண்டஸ் டவருமே வந்து -4% என்பது போல இறங்கியிருக்கான். ஆனால் அதில் என்ன ஒரு நல்ல மகிழ்ச்சி என்பது பார்த்தீங்கன்னா 300 ரூபா ரேஞ்சிலிருந்து 400லாம் ரெக்கவரி ஆகிட்டு தான் அப்புறம் அவன் கொஞ்சம் இறங்குறான். ஸோ இன்னைக்கு இறங்கிய பங்குகள் ரொம்ப பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்க்க போகிற நேரத்தில் 10க்கு 5 வந்து இருக்கிறதுலே ஹையிலிருந்து தான் இறங்குறான். நண்பர்களே, இப்போ ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம். அதாவது ரொம்ப பாப்புலரான பங்குகள் மார்க்கெட்டே உச்சிக்கு போயிட்டு உச்சியில் ப்ராஃபிட் புக்கிங் ஆகி பல பங்குகள் இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னுமே உச்சிக்கு போக முடியாமல் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய சில ஃபேமஸான பங்குகள். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐஓபி அப்படின்ற பங்கு கொஞ்சம் ஃபேமஸான பங்கு தான். அந்த பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2021களில் இருந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த பிறகு ஆல்மோஸ்ட் 80 ரூபா ரேஞ்சிலிருந்து கீழே இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். 39 ரூபா அப்படின்ற மாதிரி இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் 50% என்பது காலி. அப்படி 50% இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஐஓபி இனி தன்னுடைய Q1 ரிசல்ட் நல்லபடியாக கொடுத்து இந்த மார்க்கெட்டில் நிலச்சி நிற்குமா அல்லது இன்னுமே கீழே இறங்கி தன்னுடைய அந்த காலம்,
அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2022களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்குலாம் இருந்த பங்காக தான் இருக்குது. ஸோ இந்த பங்கு அடுத்தடுத்த நாட்கள் என்ன பண்ணும், முக்கியமாக இதனுடைய வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட், Q1 ரிசல்ட் இவனை காப்பாற்றுமா அப்படின்றதான் இப்போ ஒரு முக்கிய கேள்வியாக இருக்குது. இந்த பங்கும் இல்லை, நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்கு, ஆனால் அவன் கொஞ்சம் பரவாயில்ல, 50% பக்கம் இறங்கினதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிட்டு இன்னும் அந்த பழைய ஹையை போய் தொடர்க்கு ஒரு 26% மட்டும் ஏறினா போதும் அப்படின்ற மாதிரி நிலைமையில் இருக்கான். ஸோ இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்கு இறங்கியதை கொஞ்ச தூரம் மீட்டெடுத்த கிளியாக இன்னும் பாதி தூரம் எப்போ இவன் மீட்டெடுப்பானா இல்லை மறுபடியும் கீழே கீது போவானா, என்ன செய்வான் அப்படின்றது தெரியாதபடிக்கு தற்போது இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்கு தன்னுடைய பழைய ஹையை போய் தொடர்னா இன்னும் 26% ஏற வேண்டியது இருக்கே, ஏறுமா அல்லது கீழே இறங்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 கம்பெனிகள் கீழே இறங்கி கிடக்கக்கூடிய கொஞ்சம் பாப்புலரான கம்பெனிகள் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன். இந்த ஏசிசி அப்படின்ற ஒரு பங்கு கிடந்தது, பட் அவன் கொஞ்சம் ஏறிட்டான். சமீபத்தினுடைய லோல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8% பக்கம் ஏறிட்டான். பட் இருந்தாலும் இன்னமும் இது மிகவும் குறைவான விலையாக, பாதி கிணறு கூட வரல, 2500 கூட வரல, இன்னும் 1959 ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன். நீ அடுத்தது என்ன பண்ண போறான்னு தெரியல. இன்னும் ஒரு ஃபேமஸான பங்கு இந்த விபிஎல் அப்படின்ற ஷேர், வருண் பிவரேஜஸ், அந்த பங்குமே ஒரு ஃபேமஸான பங்கு தான். அவனும் தன்னுடைய 52 வீக் லோவில் இருக்கான். இது எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸான பங்கு தான். இந்த ஜோதி லேப் அப்படின்ற பங்கு கூட சமீபத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி கான்செப்டுக்கே பால் ஊற்றின மாதிரி கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கும் மேலாக ஒரே நிலையில் ஆடிக்கொண்டிருந்த பங்கு தான் இந்த ஜோதி லேப். ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் என்னடானே இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கான். இந்த ஜோதி லேப்பை விடவும் மிகவும் அதிகமாக எஸ்ஐபி கான்செப்டுக்கு பால் ஊற்றி படுக்க வச்ச ஒரு கிளியாக இந்த விபிஎல் அப்படின்றது 2-3 மாதமாக அதுவும் கீழே தான் இருக்கு. இவனுக்கு எப்போ நல்ல நேரம் வரும் அப்படின்றதான் தெரில. இதுக்கு அதிகமாக காம்படிஷன் இருக்குன்றாங்க, அப்படி இப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் காம்படிஷன் தெரியலையா? அதாவது இதுக்கு முன்னாடி 2024 ஜூலை மாதம் வரைக்குமே நல்லா தான் இருந்தான். இப்போ லேசாக சரிவடைந்தவன் அதாங்க, கீழே விழுந்துட்டாக்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, அப்புறம் கீழிருந்து மேலே வந்துட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, அப்புறம் மேலேருந்து கீழே போனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்படியே தான் ஸ்டாக் மார்க்கெட் என்னத்தையும் அவங்க சொல்லுவாங்க. எது எப்படியோ கீழே விழுந்து கிடக்கக்கூடிய முக்கியமான 4 பங்குகள் அப்படின்றதான் இப்போ சமீபத்தினுடைய லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.